நம்ம ஒரு விஷயம் இந்த முதல்ல பிரெயினுடைய விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நான் ஒரு தனியாக ஸ்பார்க்குக்கு ஒரு தலைப்பு கொடுத்துட்றேன். பிரெயின் அண்ட் ஒண்டர்ஸ்ன்னு போட்டுறேன், அதாவது டிஎன்ஏ அண்ட் ஒண்டர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இதில் என்ன பேச வர்றேன், நீங்கள் அந்த கடவுளையே இந்த கடவுள் கொடுத்துட்டான்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடணும். கண்ணை இங்கு தான் வைக்க வேண்டும், காதை இங்கு தான் வைக்க வேண்டும், மூக்கை இங்கே தான் வைக்க வேண்டும், மர்ம உறுப்புகள் இப்படித்தான் வைக்கணும், மர்ம உறுப்புகளுடைய பார்ட்ஸை இப்படித்தான் வைக்க வேண்டும், ஒரு செல்லை இப்படித்தான் வைக்க வேண்டும் என்று உறுப்புக்கள் மட்டுமல்ல, ஒரு செல்லினுடைய நியூரான்களுக்கு இருக்கக்கூடிய டென்ட்ரைட்ஸ் எப்படி இருக்கணும், ஆக்ஷன் எப்படி இருக்கணும், டென்ட்ரைட்ஸுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி எப்படி இருக்கணும், ஆக்ஷன் டெர்மினல்ஸ் எப்படி இருக்கணும், அதுக்கு இடையில் ஒரு நியூரானுக்குள்ளே இன்னொரு நியூரான் சேரக்கூடிய ஸ்னாப்சிஸ் எப்படி இருக்கணும், இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை போய் யூடியூப்பில் பார்த்தா தான் சார் உங்களுக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு கோயில், குளம், சாமி, பூதம், சாமியார், லாட்ஜின்னு அலையிறீங்க சார், அலையிறீங்க, விடிய விடிய அலையிறீங்க. ஒரு பையன் உங்களுக்கு இது சொல்ல மாட்டான், உங்களுக்கு சொல்லவே மாட்டான். நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் உணர்ந்ததை பதிவு பண்ண ஆசைப்பட்டுட்டேன். இது ஏன் நான் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கணும்? யாரும் கேளுங்க, கேட்காட்டி போருங்க. என்ன உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு ரகசியம், நான் சொன்னது பூரா யூடியூப்பில் இருக்குது. என்ன யூடியூப்பில் இருக்குன்னா, ஸ்னாப்சிஸ்ன்னு போடுங்க, ஹவு டு ஆக்டிவேட்டுன்னு சொல்லும். அப்போனா என்ன, அங்கேருந்து எதை உள்வாங்குகிறீர்களோ, எப்படி எதுவும் மற்றும் உள்வாங்குகிறீர்களோ, கம்பேரிசன் இல்லாமல் உள்வாங்குகிறீர்களோ, பேராசை இல்லாமல் நெகட்டிவ் இந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் கொண்டு வர முடியும் சார். ஒரு விஷயத்தின் வந்து பேராசைப்படுறீங்க, பேராசை இல்லாமல் ஒரு அகசிய பாரதி என்னமோ சொல்கிறாரே, நம்ம கரெக்டாக கேட்போம். அதனால தான் கவனமே தியானம்னு சொல்கிறோம். நாங்கள் தியானமற்ற தியானம்னு சொல்கிறோம். நீங்கள் எங்கே போனாலும் என்ன வந்துடுவீங்கன்னா, உங்கள் விஷயத்தை வச்சுக்கிட்டே பார்ப்பீங்க சார். அதுலேயும் ஒரு 3 நிமிஷம் கேட்பீங்க, இது என்ன நமக்கு தெரியுமான்னு வேறு முடிவு பண்ணிடுவீங்க. ஒரு நூல் கூட, ஒரு வரி கூட படிக்காத முட்டாள் பசங்கள்லாம் நிறைய கோடிக்கணக்கான பேர் இருப்பதில் அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவன் சொல்லுவான், இது என்ன சார் ஒரு விஷயமா சார், இதில் காசு வருதா சார்னு கேட்குறான். எடுத்த உடனே நான் குறையெல்லாம் சொல்ல, ஓகேடா நீ எல்லாம் வச்சுக்க, இவனுக்கு இல்லை இது. ஆனால் தேடுறாங்க. யார் தேடுறாங்க தெரியுமா? குழந்தைகளுக்கு தேடுவதல்ல, தேடலற்ற தேடலாக அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு அங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது, வித்தவுட் பொல்யூஷன் இருக்குது. அதை புரியணும். அந்த 2 விஷயம் நான் கேட்குறேன். இதை எப்படி சொல்லிட்டாரு, தத்துவம் சொல்லிட்டார், தத்துவம் அசின்னு சொல்லிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சேன்றாங்க. கிடையாது, பல 1000 வருஷமாக சொல்லி போட்டு ஒருத்தனும் ஆகலையே. சுவாமி விவேகானந்தர் 100 இளைஞர்களை வாடா அப்படின்னு சொன்னால் இந்த இந்தியாவே மாற்றலாம்னு சொன்னால் ஒரு போகலையே. அதுக்குள்ளே கோபமெல்லாம் இல்லை சார், போகலை. இல்லை, போயிருந்தா தான் இன்றைக்கி இந்த இந்தியாவில் இப்படி வந்திருக்குமா? மந்திரங்களையும் தந்திரங்களையும் சொல்லி என்னமோ பண்ணி அதிகமான மந்திரத்தை உச்சரிக்கிறவருக்கு அது தனி. அதெல்லாம் கிடையாது. மந்திரம் உச்சரிப்பு என்பது ஒரு செய்தி. அப்புறம் ஒருத்தர்லாம் சொல்கிறாரு, எனக்கு இது எப்படி வந்துச்சுன்னே தெரியலை. ஏங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பாடுறீங்களே, இப்படியெல்லாம் எழுதுறீங்களே, உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வரும்? எங்கே இருந்துச்சு? படித்ததை காட்டிலும் படிக்காததெல்லாம் வருதே. வள்ளுவன் என்ன மருத்துவனா? மருத்துவத்தை சொல்லியிருக்கான். இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்க மருத்துவம் எழுதி போட்டிருக்காங்க. கண்ணன் என்பவர் அதை அழகாக எழுதி போட்டிருப்பார், டாக்டர் கண்ணன் சார். இன்றைக்கி வந்ததெல்லாம் ஒரு விஷயம் உங்கள் சயின்ஸ் படியே, பௌதிகப்படியே இங்கே இல்லாத என்ன சார் எடுத்தீங்க? தனியாக ஒரு முந்திரி பருப்பு உருவாக்குனீங்களா சார்? தனியாக கண்ணை உருவாக்கி அப்படியே அட்டாச் பண்ணி விட்டுருக்கீங்களா சார்? ஒன்றுமே செய்யலை சார். இதை உணருங்க முதல்ல. நீங்கள் பெரிய அப்படியே உள்ளே இருந்த யூனிவர்சலில் இருக்கிறத பூரா கொட்டி உள்ளே கொண்டு வர்றதுக்கு முன்னால் இந்த கண்ணுன்றது என்னடா உபநிடதங்களில் சொல்லிட்டு போயிருக்கு. கண் தனியாக பார்க்காது சொல்லிருச்சு. என்னைக்கு உணர்ந்தனம்மா? கண்ணுக்குள்ளே என்ன ரிலேட்டிவிட்டி இருக்குது, எதுக்குள்ளே இது கனெக்டடாக இருக்குது, இது எப்படி இயங்கி இருக்குது, அப்புறம் பைய போயிட்டு ஆமாம் சார் ஏதோ அட்டாச்சு, அவ்வளோதான். அதோட
கெடுத்து போடுறது கண்ணு நம்ம எல்லாரும் தான் கெடுத்து விட்டு அப்புறம் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்குறது, சார் அது சார் அவர் படித்ததெல்லாம் வச்சு உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ண உங்களுக்கு தான் தெரியாதே. அதனால தான் சொல்கிறேன், குழந்தைகள்னு சொன்னதுக்கு முன்னால் கொஞ்சம் ஊட வரும்போது நீங்கள் ரெண்டாவது திருப்பி போட்டு பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கும். குழந்தைகள் தான் சார் அன்பொல்யூட்டடாக இருக்காங்க, எண்ணங்கள் இல்லாமல் இல்லை, எண்ணங்கள் குறைந்து நம்ம ஏற்றி வச்சுருக்கோமே அது மாதிரி இல்லை. அப்போ அது வந்து பிளெயின் ஸ்லேட் அல்ல, எல்லாமே நிறைந்த ஸ்லேட்டு, ஆனால் அது பியூரிஃபைடு ஸ்லேட். அதுக்கு தான் இன்றைக்கி என்ன வந்துருச்சு, தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ்னு வந்துருச்சு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு ப்ரூஸ் லிப்டன் போட்டவங்க, குறைந்தது 25,000 மரபணு துகள்கள் இருக்குன்னு வந்துருச்சு. அதை புறம் முழுவிச்சிட்டாங்கல்ல. இசையில் இத்தனை இசை வந்துருச்சுல, எழுத்தில் இத்தனை வகையான எழுத்து வந்துருச்சுல, நடிப்பில் வந்துருச்சுல, கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? ஒரே ஒரு பயிற்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிலம்புனா ஒரேனா வருஷம் கிடையாது, கராத்தே ஒன்று தானே, எத்தனை மெத்தட்ஸ், இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் நீங்கள் உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் வர்றேன், அப்போ அந்த உள்வாங்குதல் என்று நான் சொல்கிறது வந்து ஃபுட் மேனேஜ்மெண்ட் சொன்னேன், அதில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இந்த பூமியில் யாரையுமே உருவாக்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேணாம் சார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுவும் குறிப்பு 30 வயசுக்கு மேலே இருக்கவன்ட்ட எவன் சொன்னாலும் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் எந்த விதத்தில் அவனுக்கு விளங்குறது மாதிரி சொன்னாலும் அவன் ஒரே விஷயத்தில் தெளிவாக இருக்கான், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ரிலீஃப் வேணும். அந்த இன்ஸ்டன்ட் ரிலீஃபு எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் எத்தனை கோடியும் செலவழிச்சிருப்பேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எந்த நாட்டுக்கு போனாங்களோ இல்லையோ அழகாக நம்மளுடைய நாட்டில் கட்டி வச்சிருக்கிற புரிஞ்சுக்கிருவீங்க அத்தனைக்குள்ளேயும் போயிட்டு தத்துவம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தத்துவம் பேச முடியும்? நீங்கள் வச்சுருக்க எல்லாமே என்ன செஞ்சிச்சு? அதே மாதிரி 50 வருஷம் நாங்கள் இதில் இருக்கோம், ஆட்சியில் இருக்கோம்னு சொல்லி மறுபடியும் ஏன் சார் நீங்கள் கஷ்டப்படணும்? ஏன் கஷ்டப்படணும்? எல்லாம் வாங்க எப்படி வருவான்? நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க விஷயமெல்லாம் தப்பாக பண்ணி மக்களை தப்பாக பண்ணியிருக்கீங்க, அதை என்னைக்கு உணர்ந்தீங்க? மறுபடியும் வாங்க. கடவுளாக வேண்டியவன்லாம் இப்போ வந்து கழுசடை ஆகிட்டான் சார். இந்த பூமியில் கடவுளாக நேசிக்கக்கூடிய ஒரு சில பேரெல்லாம் கழுசடையாக ஒரு கழுசடை பசங்க பேசுகிறாங்க. அவங்கள கோபம்லாம் சொல்ல நினைக்காதீங்க. ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. நான் ஒரு IAS அதிகாரியை ஆகிவிட்டேன், நான் ஒரு ஜட்ஜாக ஆகிவிட்டேன், நான் ஒரு போலீஸ் அதிகாரி ஆகிவிட்டேன், நான் ஒரு MLA ஆகிட்டேன், நான் MP ஆகிட்டேன், ஒரு ஆசிரியர் ஆகிட்டேன், ஒரு கடை வச்சிருக்கேன், முதலாளி ஆகிட்டேன், தொழில் எல்லாத்துக்குமே ஆன பிறகு நீங்கள் மறுபடியும் காசு சேர்க்கறதுலையும் கிளம்பி கடைசியில் இப்போ வந்து முளைச்ச 3 விட கூட உங்களை கேவலப்படுத்துகிறேன். காரணம் வந்து நீங்களாக இந்த பூமிக்கு வந்த ரகசியத்தை நீங்கள் செய்யவில்லை நண்பர்களே. இந்த பூமிக்கு ரகசியம்னா உடனே அப்படியே எப்படின்றாதீங்க. ஒவ்வொரு நொடியும் இந்த பூமிக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. நீங்கள் வந்தது தெரியாது, போனது தெரியாது, போக போகிறது தெரியாது. ஆனால் இதை பூரம் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, நீங்கள் இங்கேயே ஆன்மாவை அடைகிறதெல்லாம் விடுங்க, அமைதியாக கிரியேட்டராக முடியும், ஒரு கிரியேட்டராக முடியும். இந்த உலகத்திற்கெல்லாம் சொல்யூஷன் சொல்ல முடியும். மொத்தத்தையும் சொல்லலை. those who are having the unconceivable thirsty towards this occurrence, இதுக்குள்ள இதை அட்டைன்மெண்ட் ஆக விரும்புகிறவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு குழந்தைகள் முக்கியம், அப்புறம் இளைஞர்கள் இருக்காங்க, அதில் தேடுறவங்க இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த இதையும் எடுத்தீங்கன்னா, யூடியூப் எடுத்தீங்கன்னா உலகமே கொட்டப்பட்டிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மூளையிலிருந்து எல்லாம் செய்ய முடியும். மூளை உள்ளவர் யாரும் ஏழை இல்லை. மூளையே வந்து மூலம். மூளைக்கு என்பது எப்போதுமே ஓய்வு கிடையாது. மூளையை வைத்து கொண்டு மூளையில் இருக்கக்கூடிய அதை அப்படியே கொஞ்சம் சிந்திங்க. இது வந்து நான் விதை போடுறேன்,
ஏற்கனவே நிறையா சிந்திச்சுட்டு அப்புறம் அப்படியே ஓடுவீங்க. அது ஓடிக்கிட்டே இருங்க. யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அது எனக்கு ஒரு ஸ்பார்க் ஆகுது. அதை பதிவு பண்ணிடுறேன். நீங்கள் கேட்குறீங்கள, திருப்பி கேட்கும்போது எனக்கு இதிலிருந்து நிறையா ஸ்பார்க் எழுதலாம்னு நினைக்கிறேன். இதே வந்து ஒரு 50 எபிசோட் 100 எபிசோட் போயிட்டேன்னா மூளையை நீங்கள் அலசுங்க. அப்படியே யூடியூப்பில் வச்சுக்கோங்க. அப்புறம் நியூரோ சயின்ஸுக்கு போங்க, நியூரோலாஜிக்கு போங்க, நீங்கள் படிச்சிருக்க சைக்காலஜிக்கு போங்க, சைக்காட்ரிக்கு போங்க. கடைசியில் ஒரு இடத்துக்கு வர்றதா பாருங்கள். அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.